ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ்ஷே காமிக்கிறாங்க. ஒரு வயசான பொண்ணு அங்கே உட்காந்துட்ருக்கா. அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சின்ன வயசில் அவங்க பாட்டியோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. பாட்டி எப்பயுமே கூட வந்து பத்திரமா பார்த்துருக்காங்க. அந்த டயத்தில் பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நீ எதை பற்றி கவலைப்படாத, பாட்டி உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தூரத்துக்கு பாசமாக வளர்த்துருக்காங்க. இப்படியே ஹீரோயின்மே பெரிய பொண்ணானதுமே அப்போ அங்கே குயானை கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் இவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவனை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, இவன் கண்டிப்பாக உனக்கு சரியான பையன் கிடையாது, நீ இவனை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே, பாட்டி நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே, நீ வந்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீ என்னை வந்து மேலே வந்துட்டு ஒரு கிளாப் மாதிரி பண்ணிட்டு போயிரு, இதுக்கப்புறம் நீ என்னை மூஞ்சிலே முழிக்க வேணாம், இதை நீ பண்ணிட்டேன்னா உனக்கு எனக்கு உறவு கிடையாதுன்னு சொன்னதுமே, அவன் மேலே இருக்க காதெல்லாம் அவள் அதே மாதிரி பண்ணிட்டு அவங்ககிட்ட சாரி கேட்டிருக்கா. ஸோ பாட்டி நான் அவங்ககிட்ட அன்னைக்கு வந்து பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கேன்சர் இருக்குது, அவள் சாக போகிற கண்டிஷனில் இருக்கா. ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு என் பொண்ணையும் என்னையுமே அவன் அவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டான். அங்கே என்னோட கசினை கூட்டிகிட்டு வந்துட்டு மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. வந்து எனக்கே நான் தண்டனை கொடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டியோட ஃபோட்டோ அவளோட ஃபோட்டோலாம் அங்கே சவப்பெட்டி மாதிரி பண்ணியிருக்கா. அதுக்குள்ளே போட்டுட்டு அவளாவே படுத்து அங்கே மூடிக்கிறா. ஸோ ஹீரோயின் இறந்துமே போயிடுறா. டக்குன்னு பார்த்தா இப்போ ஹீரோயினுக்கு ரீபா நாயங்க உட்காந்துட்ருக்கா. அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கா. அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது, உனக்கு கேன்சர் இருக்குது, அதுக்கான ரிப்போர்ட் தான் இருக்குது, நீ வந்து பொழைக்கிறதுக்கு 0% தான் வந்து அதுக்கு 0% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்கு. உன்னோட பொண்ணுமே வந்துட்டு மார்க் கம்மியாக வந்த வாசி சூசைட் பண்ணிட்டு சேர்த்து போயிட்டா, அது எல்லாத்தையுமே நீ வந்து பாதுகாக்கணும் இந்த டைமத்தில் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின்மே எதுவுமே தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஹீரோயினோட மதர் இன்லாம் அந்த லில்லி அவளோட பையன் லீ எல்லாருமே அங்கே வர்றாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஜியாங்க வந்து அம்மா இப்படி மார்க் கம்மியாயிடுச்சு, ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டதுமே ரொம்பவே வந்துட்டு அவள் கவலையாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அந்த லீ சொல்கிறான், இப்போ நீ வந்துட்டு படித்து என்ன வந்து பெரிய வேலைக்கு போக போகிற, வீட்டில் பாத்திரம் தான் நான் கழுவ போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. கோவம் ஆகிட்டு அங்கே வந்து சாப்பாடு எல்லாமே தூக்கி எரிஞ்சு விட்றா. என்ன தைரியம் தான் என் பொண்ணுட்டு இப்படி பேசுவீங்கன்னு அவங்க மதனின்லாக்க கோவம் ஆயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ சாப்பிட்றதுக்கு எரிவன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நான் போட்ட பிச்சையில் இருந்துக்கிட்டு எனவே எதிர்த்து நீ பேசுவேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அந்த லில்லி நீ என்ன தைரியம் தான் அவங்க மேலே கையை வைப்பாங்கன்னு சொன்னதும் ஓங்க அவளையும் அரைஞ்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசுறதுக்கு, இந்த வீட்டில் நீ வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸாக உட்காந்துட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ சொல்லுது, நீ இப்படி கோவப்பட உன்னோட கேன்சருமே வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு, நீ இப்படியே வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்றத சொல்லுது. அப்போ அந்த குயான் வந்துட்டுருக்கா, எப்படியாச்சும் அவட்ட இன்னைக்கு சிக்னேச்சர் வாங்கிடணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தாக மாறிடும், உங்களுக்கு டவுட் ஆயிரும்னு சொன்னாலுமே அவன் தன்னை பெரிய அங்கே ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட வந்து நீ பேபின்னு சொல்லிட்டு பேசும்போது என்னோட மைண்டு சரியில்லை, நான் பிறகு சைன் பண்ணுறேன்னு சொன்னதுமே என்னாச்சு எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் இவன் இப்படியே போய் சொல்லி என்கிட்ட வந்து வெத்தி பேப்பரில் கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் அவனுக்கு வந்து தனக்கு சொந்தமாக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கா. சொல்கிறா, இந்த லில்லி ஃபுட் எதுவுமே ஒழுங்காகவே சமைச்சு வைக்கல, அதனால தான் கோவமாயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த குயனுக்கு கோவமாயிட்டு, நீ எப்படி என் பொண்டாட்டியை கோவப்படுத்துவ, ஒழுங்கா நீ சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் நல்லா தான் சமைச்சேன்னு அந்த லில்லி சொல்கிறா. அப்போ அம்மா வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க, லில்லி ஆண்டி வந்து நல்லா தான் சமைச்சாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீ உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுவேடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் ஐயோ என் தலையெல்லாமே ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு நீ உட்காரு பிபி அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே செய்ய காமிச்சிட்டு இருக்கான், மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வேறு வழி இல்லாமல் அங்கே மன்னிப்பு கேட்டதுமே நீ இப்போயாச்சும் சைன் பண்ணி கொடுக்கலாம்லன்னு சொன்னதுமே சரி நீ பேப்பர்ஸை கொடுன்னு சொல்லும்போது அங்கே பேப்பர்ஸை கொடுத்தா ஹீரோயின் சைன் பண்ணாமல் கிழிச்சு அங்கே தூக்கி எறிஞ்சதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீ வந்து நாசமாக்கிட்டேன்னு சொன்னதும் இத்தனை நாளாக நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, என் சொத்தை பறிக்கிறதுக்கு இப்படி கீழ்த்தரமாக நீ வேலை பண்ணிட்டு இருக்கியா, அந்த லீ வந்து எனக்கு பிறந்தவன் கிடையாது, அந்த லீலிக்கு உனக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அடுத்த பிள்ளையே என் தலையில் சாத்திட்டு நீ உட்காந்துட்டு இருக்கியா, என்
பொண்ணு எனக்கு இருக்கா அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சான்னு அங்கே பொண்ணை கூப்பிட்டுட்டு அவன் வெளியே வரும்போது, அம்மா இப்போ வரைக்குமே நான் உங்களை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவள் சொல்லும்போது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழலாம், நீ வான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பிறகு பாட்டியை பார்த்தா அங்கே ஒரு மாஃபியா மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம லீஷாவும் வர்றான். பாட்டி நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ இப்போ வந்து என்ன பிரயோஜனம், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்திருந்தேன்னா அந்த குயான் மாதிரி ஒரு முட்டால போய் அவள் மேரேஜ் பண்ணி லைஃப்பை தொலைச்சிருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லீஷா சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்ததுமே இப்படி ஷவுஷி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க கிராண்ட்மான்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக அவளை இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் பார்க்கவும் மாட்டேன், அவன் என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவனோட பின்னாடி போனா அப்படின்ற சைட்டங்க ரொம்ப கவலைப்பட்டதுமே இப்போ ஹீரோயின் கார்க்குள்ள தான் இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தன்னோட பொண்ணையுமே கூட்டிட்டு அங்கே வர்றா. பாட்டி நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பாட்டிட்டு பாட்டி அங்கே லீஷ் அவுட்டா, அப்போ இத்தனை நாள் நீ என்னை பார்க்க வராமல் இருந்துட்டு இப்போ இவளை வந்து என்னை மீட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்க, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே அப்படின்றத சைட் அவங்க கேட்குறாங்க. அங்கே ஹீரோயினை ஜியாவே பார்த்துட்டு உன்னையும் உன் பொண்ணையுமே வந்துட்டு அவன் ஒழுங்காகவே பார்த்துக்கிறது கிடையாது, பார்த்தியா அவங்க மூஞ்சுக்கு கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அங்கே ஒரு பெரிய கண்ணாடியை தூக்கி கீழே போட்டதுமே கண்ணாடி பீஸ் அங்கே உடஞ்சி போயிருக்கு. திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா, அதே மாதிரி தான் உறவுமே எதுவுமே திரும்ப வந்து ஒட்டாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோ ஏன் பாட்டி நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒட்ட வச்சுட்டு பார்த்தீங்களா இது எல்லாமே திரும்ப ஒட்டிக்கிச்சு, அதே மாதிரி தான் நம்ம உறவுமே ஒட்டிக்கும் பாட்டின்னு சொன்னதுமே நீ ரொம்ப கிளவர் தான், பட் முட்டாள் மாதிரி சொத்துல பாதிக்கு மேலே அந்த குயான் பேரில் எழுதி வச்சுட்டே நீ இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்காக தானே நான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன் உங்ககிட்ட, எல்லாத்தையுமே நான் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துருவேன் பாட்டி அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இந்த குயானுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த உண்மையெல்லாம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா பிளானுமே சொதப்பி போயிருச்சு, அவளுக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கான். அப்போ அங்கே அந்த லீவ் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் அங்கே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அங்கே இவனை பற்றின நீ உண்மைகள் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா, இவனுக்கு இவ கூட சேர்ந்து கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரிலாம் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவனுக்குமே ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா கொண்டு வந்து பொய்யா ஃபேக்காக வந்து இவளுக்கு பிறந்துச்சின்னு வச்சதுக்கான அந்த எவிடன்ஸ் தான். அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேனே, எப்படி திரும்ப அவள் கைக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, சொத்து எல்லாமே எனக்கு சொந்தம்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். உன்கிட்ட நாங்கள் போய் சொல்லிட்டோம், உனக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சுன்னு லில்லியோட குழந்தையுமே கொண்டு வந்து ஓன்கிட்ட வச்சுட்டோம், இத்தனை நாள் நீ 2 பிள்ளையை வளர்த்தன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹீரோயினை பார்த்து இலக்காரமாக பேசியிருந்திருக்கான். இப்போ இதுக்கு எல்லாமே அவனுக்கு சரியான பதிலடி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ பாட்டி ஆனால் அவன் உனக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்ற சைட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, அவனுக்கு அதை எதிரான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட பக்காவாக இருக்குது, அவன் ஜெயிலுக்கு போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அந்த குயான் யார்கிட்ட கால் பண்ணி அங்கே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காணாமல் போக காசு நிறையா கொடுக்குறேன்னு அந்த வேலையை பண்ண சொல்லிடுறான். நீ என்னை வந்து ரொம்பவே பெரிய கிளவர் நினச்சிட்ருக்கே, இல்லை கண்டிப்பாக உனக்கே நீ பண்ணுறது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். நெக்ஸ்ட் அங்கே வந்து கோர்ட்டுக்கு அங்கே கிளம்பி வரும்போது அப்போ பாட்டி கண்டிப்பாக நீ வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது பாட்டின்னு அவள் சொல்லிட்டுருக்கா. ரொம்பவே அவங்களுக்குமே ஹாப்பியாகிட்ருக்கு. அப்போ அங்கே உனக்கு எப்படி வந்துட்டு அவன் மேலே இவ்வளோ வந்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கேட்டதுமே, எனக்கு இப்போ இருந்து இல்லை பாட்டி, சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சைட்டு அவன் வேலைட்டு எடுத்தாங்க பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் அங்கே கோர்ட்டுக்கு போனதுமே இவனுங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லீயை பார்த்தா, உன்னால் வந்துட்டு எதுவுமே எங்கள் அம்மாவை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, உனக்கெல்லாம் வெக்க மலையான்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறா. இத்தனை வருஷமாக அவங்க ஒன்று வளர்த்துருக்காங்க, கொஞ்சம் கூட நன்றி நம்ம பேசுகிறேன்னு சொன்னதும், எனக்கு எப்பயோ தெரியுமே என்னோட அம்மா வந்து லில்லி தான், இந்த லேடி கிடையாதுன்னு, நீங்களாம் வந்துட்டு புள்ளன்னு சொல்லிட்டு பாசம் காமிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஓவராக ரெக்க கட்டி பறக்காத, ரெக்க வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அறுந்து விழுக போது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே என்னோட லாயர் வந்து உன்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னதும், அங்கே அவங்க லாயர் லேடி வர்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், பட் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பாதி அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க.
அப்போ அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு அந்த குயானை போட்டு அடிச்சுட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கியா, ஆல்ரெடி பக்காவாக எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீடியோவை காமிச்சதுமே இதனால் எந்த ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொன்னதும் பார்த்தா அது கொஞ்ச நேரத்தில் அங்கே லைவாக போயிட்டு அங்கே வியூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. ஒழுங்கா நீ வந்துட்டு என்கிட்ட நீ என்னென்ன பறிச்சியோ அதை என்கிட்ட திரும்ப எழுதி கொடுத்துரு, இல்லைனா இது பப்ளிக்காக வந்து போட்டு விட்டுருவேன், என்கிட்ட இன்னுமே பெரிய எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊரை சுற்றி இவளுக்கு துரோகம் பண்ணது, இவளுக்கு எதிராக அவன் பண்ண வேலைகள் எல்லாமே அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது நம்ம லீஷா வந்து அங்கே கோவப்பட்டு அவனை அடிச்சிடுறான். அவன் மேலே கையை வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், என்னை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வேற சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டு அவனை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சாங்க ஹாப்பி ஆகிட்டு அவன் கிஸ் பண்ணதுமே அங்கே லீஷாவுக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. இந்த இடத்த அடையிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா ஷேர்ஸ் எல்லாமே இதனால் அங்கே டவுன் ஆகிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் இதை நான் இன்னுமே பப்ளிக்காக வந்து வெளியிட்டேன்னு வச்சுக்கோமே வேறு லெவலுக்கு ஆயிடுவோம் நிலமை, நீ வந்துட்டு இப்போ என்ன வந்து எல்லாத்தையும் வாங்கினதை திரும்ப சைன் பண்ணி கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வேற வழி இல்லாமல் அங்கே டாக்குமெண்ட்டை வாங்கி சைன் பண்ண போனதுமே, நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பண்ண வேணாம், நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோன்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அவன் பயந்து போயிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அங்கே டைவர்ஸுமே கொடுத்துடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து வந்துட்டேக்கா. அங்கே காருக்குள்ளே பார்த்தா இவங்க ஃபேமிலி போய் ஹாப்பி ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தா. வேகமாக காதை பிடிச்சி அங்கே வந்துட்டு அந்த லீயை வெளியிழுத்து விட்டுட்டு, எந்த காரில் நீ உட்காந்துட்டு இருக்கியோ அந்த கார் வந்துட்டு என்னோடது, போய் நடந்து போங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு அவ பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்குமே வந்துட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுமே, நீ எதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளே வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த லீ வந்துட்டு உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறான். அம்மா நான் அவங்களோட ஆசை புள்ள இல்லையா, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இவங்க பேச்சை கேட்டு தான் நான் இந்த மாதிரி நடந்துட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா, இவங்க கூட சேர்ந்துமே எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லை, நான் சொல்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போங்க ஜியா, இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு அம்மாட்ட மரியாதை இல்லாமல் நடந்துட்டு இருந்த, இப்போ என்ன புதுசாக அம்மா மேலே உனக்கு பாசம் பொங்குது அப்படின்ற கேட்குறா. நீ வாய மூடிட்டு பேசாம இரு, பொம்பளை பிள்ளைங்களால எந்த பிரோஜனம் இல்லை, ஆம்பளை பையன் தான் இந்த குடும்பத்தோட ஹையராக இருப்பாங்க, அம்மாவுக்கு நான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டாங்க ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து நம்ம ஹீரோயினை அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் என் பொண்ணுட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு பண்ணு, அப்போ அங்கே உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுமே கோவமாயிட்டு அப்படியே சண்டை வந்துட்டுருக்கு. அடியுமே அங்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அவன் அங்கே சாரி கேட்குறான், தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஹீரோயின், இப்போ வரைக்குமே என்னோட பேத்தியை நல்லபடியாக நீ வச்சுக்கிட்டதே கிடையாது, ஒன்றை மாதிரி ஆளுக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஷாஷியோட பேரில் தான் நடக்கும்னு சொன்னதும் அந்த குயானுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு அவங்க எல்லாரும் மட்டமாக பேசினதுமே ஃபர்ஸ்ட் டைம் அவள் ரொம்ப கோவமாயிட்டு அந்த லீயை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ என் பிள்ளை மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே லில்லி பேசினதுமே அவளையுமே போட்டு அடிச்சிடுறா. அவங்க மதுரையில் அங்கே வர்றாங்க சண்டைக்கு. அப்போங்க ஹீரோயினோட பொண்ணு, எங்கள் அம்மா வந்துட்டு பெரியவங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கே வயசுக்கு மரியாதை கொடுத்து அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, பட் நான் கையை வைக்கல அல்ல, இந்த லேடிக்கெலாம் என்ன மரியாதை அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் உங்களுக்கு அனுமதி கிடையாது, சொத்து எல்லாமே என்னோடது, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அடித்து குடும்பத்தோடு அங்கே விரட்டி விட்றா. அப்போ அங்கே பாட்டி, எனக்கான ரொம்ப பயமாக இருக்குமா, அவன் உன்னை கண்டிப்பாக திரும்ப பழி வாங்குறேன்னு லெட் டவுன் பண்ணுறதுக்காக வருவான், நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே எனக்குமே அந்த பயம் இருக்குமா நம்ம ஜியாவுமே சொன்னதுமே, பாட்டி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் பக்கா பிளான் பண்ணியிருக்கேன், எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்கிறா. அந்த குயான் எனக்காக ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே நம்மக்கிட்ட எந்த காசுமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதும், பட் அந்த லீ சொல்கிறான், எங்கள் அப்பா ரொம்பவே கிளவரான ஒரு பர்சன், கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் நம்மளுக்காக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாருன்னு சொன்னதுமே, என் பிள்ளை என்னை பற்றி கரெக்டாக சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வேறு ஒரு வெளிநாட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவன் காசு எல்லாமே போட்டு வச்சுருக்கான், அதை எல்லாத்தையுமே தன்னோட அக்கௌண்ட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஆல்ரெடி சவுஸ் மேலே டவுட் இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி சேஃப்டிக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் அவளை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஜியாவோட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் என்னோட பொண்ணு ஹேண்டில் பண்ணிக்குவான்னு சொன்னதும் அப்போ அந்த மேனேஜர், கண்டிப்பாக இது எங்களால் ஏற்றுக்க முடியாது, ஒரு லேடி கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு, குயான் இப்போ வரைக்குமே இது எல்லாத்தையும் பெஸ்ட்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னதும், அப்படி உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிட்டு போயிடலான்னு சொன்னதும், நான் 10 இயர்ஸாக இங்கே ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரூல்ஸ் பேசுகிறான். ஸோ இப்போ வரைக்கும் அவன் குயானோட சேர்ந்துட்டு என்னென்ன ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரூவ் பண்ணி அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி போட்டுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பயமாயிட்டுருக்கு. எல்லாரும் ரொம்ப ஓவராக பேசுனீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க, கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் இல்லை வெளியே போகிறீங்களான்னு சொன்னதும், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஆளோட பேச்சை கேட்டு நாங்கள் இப்படி தப்பாக வந்து டிசிஷன் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே பர்ஃபெக்டாக எல்லா வேலையுமே அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து போயிடுறா. அப்போ அங்கே மேடம் இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இவங்க குயான் வந்துட்டு ஹையர் பண்ணியிருந்தா அந்த மாடல் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நம்ம சொல்கிறா. பிறகு நம்ம லீஷாவை பார்த்தா ஹீரோனோட ஃபோட்டோவுமே பார்த்துட்ருக்கோவுமே, சரி இப்படி வந்து மாடல்ஸ் வந்து தேவைப்படுது, இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து கால் பண்ணி ஆடிஷன் கொடுக்க வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அங்கே அவர் கால் பண்ண போனால் இல்லை நீங்கள் பண்ண வேணாம் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அவன் ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். எனக்கு வந்துட்டு மேல் மாடல் தேவைப்படுறாங்கப்பா, எனக்காக கொஞ்சம் நேரத்துக்கு நீ மாடலாக வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே, ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்னு சொன்னதுமே அவன் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டுருக்கா. அங்கே பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கும், அதே மாதிரி அவளுக்குமே என்னை இப்போயுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு அவன் சொல்கிறான். நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. பாட்டிக்கு அங்கே ஜியாவுக்குமே இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவன் தன்னோட லவ்வை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் குயானை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ண போகிறேன்னு அவள் சொல்லிட்டு போயிருந்திருக்கா. ஸோ இதை நினச்சி பார்த்துட்டு போன டைம் மாதிரி இப்போயுமே வந்துட்டு எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கே போய் படுத்திருந்தா, அங்கே மாஸ்க்கை போட்டுட்டு இங்கே படுத்திருக்கா. அவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி என்ன மாஸ்க்கை போட்டுட்டு படுத்து கிடக்கா, எடுத்து விடுன்னு சொன்னதும், இல்லை பாட்டி இருக்கட்டும், அவள் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே படுத்துட்டா போல் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. லில்லி தான் வந்து அங்கே மாடலாக அங்கே வந்திருக்கான் அந்த குயானுக்காக. ஸோ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 9 மார்க் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிறகு நம்ம லீஷாவும் நம்ம ஹீரோயின் தான் மாடலாக வரப்போகிறாங்கன்னு சொன்னதும், அவள் வந்துட்டு ஒரு ஓல்ட் லேடி ஆகிட்டா, அவளை மாதிரி ஆளெல்லாம் எப்படி வந்து மாடலிங்க்கு வர முடியும், அவள் வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ரொம்ப சூப்பராக அவங்க வந்துட்டு 2 பேருமே மாடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க ரொம்பவே அங்கே பக்காவாக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போயிட்டு 10 மார்க் அங்கே கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ பெரிய வந்துட்டு ஆர்டிஸ்ட் நினைப்பா, உனக்கு வந்துட்டு அவங்க 10 கொடுக்கல, நல்லா பாரு அவங்க 0 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னதும், இப்போ வந்துட்டு இந்த சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்துட்டு இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கா, உங்களுக்கு எப்படி 0 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தா உண்மையிலே அந்த ஜட்ஜஸ் வந்துட்டு அந்த 10 மார்க்கை மாற்றிட்டு 0 வாங்க காமிச்சதுமே, நீங்கள் வந்துட்டு காசு வாங்கிட்டு இவன்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், நாங்கள் காசு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சண்டை வருது. அப்போ ரொம்பவே நம்ம லீஷா கோவமாயிட்டு அங்கே மைக்கை அந்த லேடிட்டு அங்கே புடிங்கிட்டு, இந்த 3 ஜட்ஜஸையுமே நான் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இவங்க எதுக்குமே ஜட்ஜஸாக இருக்க முடியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு கிண்டலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் இருக்கா எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணுற லெவலுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, லீ குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதோட ஒரே வாரிசு லீஷாவும் அவர் நினைச்சா இந்த இண்டஸ்ட்ரியே கூட பேன் பண்ண முடியும்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த குயான்ட்ட காசை வாங்கிட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. நம்ம அசிஸ்டண்ட்டுமே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து விரட்டும் போது, அந்த குயான் என்னோட வாழ்க்கையில் நீ தலையிடாத, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லீஷாவும் வந்துட்டு சொல்கிறான், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே கர்வமாக இருந்தால் நம்ம திரும்ப காம்படிஷன் வச்சுக்கிடலாம், அதில் வந்து ஷவுஷி தோற்று போயிட்டானா நான் உன்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நீ வந்துட்டு தோக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குயான் வந்து உடனே திரும்ப அங்கே காம்படிஷனுக்கு ஓகேன்னு சொன்னதுமே, அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒருவேளை தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிரும்லன்னு சொல்லும்போது, ஹீரோயின்மே அவன் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கான், இதுக்காக நீ வந்துட்டு உன்னோட கேரியர் இதில் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிற எனக்காகன்னு சொல்லிட்டு அவள் போது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே உட்காந்துக்கிறான். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அங்கே பர்ஃபார்மே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மார்க்ஸ் எல்லாமே அங்கே வந்து கொடுக்கறதுக்காக ஆடியன்ஸை சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வாழலாமே வச்சு அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுமே, அங்கே அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு 10 மார்க் கொடுத்ததுமே அவனுக்கு 3 பெரிய ஜட்ஜஸை திரும்பவுமே கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்து மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே
அந்த லில்லியை பார்த்தா நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸுக்கு கம்மியான மார்க் கொடுக்கலாம்? இந்த ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபேஷனாக இருக்குது. அது ஜஸ்ட் வந்துட்டு ஓல்ட் ட்ரெஸ்ன்னு சொன்னதுமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது ரொம்ப வந்துட்டு ஈஸியாகவே இப்போல்லாம் கிடைக்குதுலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஜட்ஜஸ் எல்லாமே வந்ததுமே அந்த ஜட்ஜஸை பார்த்தா ஆல்ரெடி இந்த குயான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கான். நீங்கள் வந்துட்டு அந்த ஷாவ்ஸிக்கு மார்க் கம்மியாக கொடுங்க, அதே மாதிரி லில்லிக்குமே மார்க் வந்துட்டு அதிகமாக கொடுக்க வேணாம், அதை விட கொஞ்சம் கூட கொடுங்க, அப்படின்னா தான் ஆளுங்களுக்கு டவுட் வராதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவங்க 5 மார்க் கொடுக்குறாங்க. இந்த லில்லிக்கு வந்துட்டு 8 மார்க் கொடுக்குறாங்க. உடனே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தேயில்ல நீ இப்போ தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இலக்காரமாக பேசிட்டு இருக்கா. நீ இருந்த லேடி, உனக்கு வந்துட்டு இதெல்லாம் பற்றி என்ன தெரிய போகுது, போய் திரும்ப வந்து வீட்டில் பாத்திரம் பண்டங்களை விளக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம லீஷ் அவுட்டையுமே நீ இப்போ தோற்று போயிட்ட, நீ இப்போ என்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் நீடன் பண்ணிட்டு இப்போ நீ என்ன ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போங்க அவன் ஆமாம் நான் தோற்று போயிட்டேன் ஒத்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ வந்துட்டு நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு எல்லாருக்குமே. நம்ம லீஷாவுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஸ்கூல்லையுமே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ ரொம்ப அவனுக்கு வந்துட்டு பிடிச்சி போயிடுது. அப்பயுமே அவன் தான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான், இப்போயுமே அவன் தான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே கேப் போட்டு அங்கே ஒரு பையன் நின்றுச்சுருக்கான் ஜியா. அவங்க அம்மையாக கொடுத்ததுமே ரொம்ப கோவமாயிட்டு தன்னோட கேப் எல்லாத்தையுமே எடுக்கிறான். அவனை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா அவன் ரொம்பவே பெரிய ஃபேமஸான ஒரு டிசைனர். நீங்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஜட்ஜஸ், காசு வாங்கிட்டு இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்குவீங்களா? அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவங்க ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இதுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா? நீங்கள் அப்போ வந்து காசுக்கு வேலை போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உங்களை மாதிரி அவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. சாரி கேட்டுட்டு 10க்கு 10 கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வின் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக போயிடுது. இப்போ நீ வந்துட்டு பண்ண தப்புக்கு வந்துட்டு நீ என்ன நீடன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இவன் வேகமாக போயிட்டு அந்த கப்பு இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த கப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவனே வச்சுட்டு போகிறான் விடு அப்படின்ற சொன்னதும் அதை எப்படி விட முடியும், இவன் வாய்க்கிலேயே இப்போ உன்கிட்ட பேசியிருக்கான், இவன் பண்ணதுக்கு இப்போ இவன் கண்டிப்பாக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னதும் அவனுமே வேறு வழி இல்லாமல் அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறான். தோற்று போயிட்டு அதை அங்கே ஊற்றுட்டு. ஸோ அப்போங்க அவன் சொல்லிட்டு இருக்கான் இவன் ஃபேக்காக தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா இத்தனை வருஷமா இவளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, திடீர்னு இவ எப்படி இவ்வளோ டேலண்டாக இருப்பா, இவ ஏதோ சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசுனதுமே கண்ணுக்கு முன்னாடியே தான் எல்லாம் நடந்திருக்கு, யாரையும் சீட் பண்ணலை, நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் வேறு வழி இல்லாமல் நீடன் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போனதுமே அந்த லில்லி என்னை மட்டும் ஏன் நீ விட்டுட்டு போயிருக்க, நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அப்போங்க அந்த ஜியாங்மே நீங்கள் உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, உங்களை நான் என்னோடய கம்பெனியில் வந்து ஆஃபர் பண்ணுறேன் வேலைக்குன்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் 40 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் என்னால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதும் திறமைக்கு வயசு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போங்க திரும்பவுமே இன்னொரு மாஸ்டருமே வர்றான். அவனோட நேம் வந்துட்டு ஜி. அப்போ அவனுமே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. நம்ம லீஷாவும் அவங்க பேசாமல் வெளியே வந்துட்டு காரில் ஏறி உட்காந்ததுமே மாஸ்டர் நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எதையுமே நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னதும் லவ் பண்ண அதுக்கு வந்துட்டு அர்த்தம் எல்லாத்தையுமே நான் உனக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறது கிடையாது, அதுக்கு அர்த்தம் வந்துட்டு நம்ம அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரசிக்கிறது தான், எனக்கு அது போதும்னு சொன்னதுமே பட் நீங்கள் இப்போயுமே 40 இயர்ஸ் ஆகி போயிடுச்சு, மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் எப்படி இருந்துட்டுருக்கீங்க, எப்போ நீங்கள் உங்களோட லவ்வர் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த குயான் வீட்டில் வந்து லீட்டை பயங்கரமாக கோவப்படுறான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான், எதுக்காக இப்படி உருப்படாமல் வேலை பண்ணிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் நடுத்தரவுக்கு குடும்பம் வந்துடும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ 2 பேருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, மூஞ்சு தூக்கிட்டு இப்படிலாம் என் பேரண்ட்டை பேசுகிறீங்கன்னு அவங்க அம்மா கேட்கும்போது இப்படி அவள் வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டா அங்கே அவருக்கு எல்லாரும் முன்னாடி நீடன் பண்ணிட்டு சாரி வேற கேட்க வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க லில்லி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால தான் இதில் போய் நான் கலந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி நான் தோத்துமே போயிட்டேன்னு சொன்னதுமே எனக்கு எப்படி அவன் வந்துட்டு இதில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருப்பான்னு தெரியும், அவன் பொட்டாட்டி தானே உனக்கே தெரிலன்றப்ப எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே அந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாயை முடிட்டு பேசாமல் இருங்க, நிம்மதியாக கேம் கூட விளையாட முடியல, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் தோற்று போயிட்டா என்ன, ரியல் எஸ்டேட் இருக்குல்ல அதில் உங்களோட பேரை வந்து பெரிய லெவலுக்கு பதிவு பண்ணலாமேன்னு சொன்னதும் என் பையன் கரெக்டாக சொல்லியிருக்கான், கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட நேம் அதில் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாக்குவேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே உடனே
அவங்க பாட்டி வந்து என் பேரே வந்து உண்மையிலேயே வந்து பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாத்தையுமே அவ கொண்டு வந்துட்டு, அம்மா நீங்க ரொம்ப வந்துட்டு டயர்டா வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மான்னு சொன்னதும், இதுல டயர்டா ஃபீல் பண்ண வேண்டியது என்ன இருக்கு? நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதுதான் எனக்கு வேணும்னு அவ பேசிட்டு இருக்கா. விருப்பத்தோட தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அங்க ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ்க்கு வரப்போகுதுன்றது அங்க ஜியா சொன்னதுமே, அந்த லேண்ட யாருமே அங்க வாங்காம இருந்திருக்காங்க. பட் பின்னாடி வந்து பார்த்தா அந்த லேண்ட் அவ்வளோ தூரத்துக்கு அங்க விலை போயிருக்கு. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டா அவளுமே. கண்டிப்பா நான் அத வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க டிசைட் பண்றா. நெக்ஸ்ட் டே அங்கே அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனால் அப்பயுமே அந்த குயா நாங்கள் வந்துடுறான். லேடிஸ்க்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டை பற்றி என்ன தெரியும், நீங்கேயுமே பெரிய சாதனையாளர் மாதிரி வந்துட்டியான்னு சொன்னதும் ஹீரோயின் உன்னை விட நான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எதுவும் சொல்லலை, சிரிச்சுட்டு பேசாமல் அங்கே உள்ளே போயிடுறா. ஸோ நம்ம லீஷாவுமே அவளுக்கு அங்கே முன்னாடி சீட்டே வந்து பிடிச்சி கொடுத்துருக்கான். அவன் உட்கார வேண்டிய இடத்துல அவள் உட்காந்துட்டான், இவன் வேற இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. வயிற்றுச்சல் அவன் அங்கே பொங்கி குலுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ பெட் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு லேண்ட் மேலே அதிகமாக நாங்கள் வந்துட்டு வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த லேண்ட் வந்து நல்லா அதிகமான விலைக்கு வந்திருக்கு. பட் பின்னாடி வந்துட்டு அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகி அப்படியே டவுன் ஆயிரும். அது தெரியாமல் அங்கே வந்துட்டு பெட் கட்டினதுமே ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவ அதில் வந்து பெட் கட்டுவான்னு சொல்லிட்டு இவளுமே அளவுக்கு அதிகமாக அதில் பெட் கட்ட ஆரம்பிச்சிடுறா. 5 மில்லியன் லெவலுக்கு அவனை அங்கே கொண்டு போய் விட்டுறா. இதை வந்துட்டு இவ ஜெயிச்சே ஆகணும், அவன் முன்னாடி தோற்று போயிடுறதுக்குன்றதுக்காக பெட் கட்டிட்டு ஒரு 100 மில்லியன் லோன் வேறு யார்ட்டையோ கடனை வாங்கி அதை வந்துட்டு சைன்மே பண்ணி வாங்கிடுறான். வேறு வழி இல்லாமல் அங்கே ஜெயிச்சிட்டோன்ற திமிரில் தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. பட் ஏகப்பட்ட காசை ஒரே இடத்துல அங்கே விற்றான். அடுத்து அங்கே ஒரு இடத்த அங்கே பெட் கட்டினதுமே நம்ம ஹீரோயின் எந்த ஒரு காம்படிஷன் இல்லாமல் அது மேலே ஒரு 1 மில்லியன் மட்டும் கட்டினதோ யாருமே அதை வாங்கவே முன்னுக்கு வரல. அப்போ அங்கே அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிச்சுட்டு இது எவ்வளோ டவுனாக போயிட்டுருக்கு, இதை போய் வாங்கிக்கிச்சேக்கா, கண்டிப்பாக வந்துட்டு இது எதுவும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுமே நான் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டை ஜஸ்ட் வந்துட்டு 1 மில்லியனில் வாங்கிட்டேன், பட் ஆனால் நீ 5 மில்லியனில் வாங்கியிருக்க, யார் லாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் பண்ணி விட்டா. அவன் ரொம்பவே அசிங்கப்பட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோட்ட எல்லாத்துக்கும் வந்து உட்காந்துருவேன் என்ன அப்படின்ற சைட்டை காதை பிடிச்சி அங்கே திரிகிட்டு அவன்கிட்ட கிண்டல் பண்ணி சிரிச்சதும் அவன் அவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன், பட் சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே ஆக்வர்டாயிருது. சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அங்கே நம்ம லீஷாவும் சரி நீங்கள் வாங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு பின்னாடியெல்லாம் நீ தான் இருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, என்னை அப்போ வந்து நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் மனசுல அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்றைக்கு தான் உங்களோட லவ்வை சொல்ல போகிறீங்க, திரும்பவுமே அவங்க உங்கள் கை நழுவி போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே லீனான்னு ஒரு பொண்ணு வர்றாங்க. ஹாய் ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா இவன் நம்ம ஹீரோயினோட டான்ஸவே பார்த்துட்ருக்கோமே. அப்போ அங்கே லில்லி காஃபி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு நீ எப்போ டான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கு இப்போ அவள் ரொம்பவே வந்து பிடிச்சி போயிட்டாலான்னு சொன்னதும் பாரு அவள் வந்துட்டு எவ்வளோ இன்னும் பியூட்டிஃபுல்லாக எங்கே வந்து இருந்துச்சேக்கா, ஒன்று பாரு எவ்வளோ வந்துட்டு ஒரு கிளவி மாதிரி ஆகி போயிட்டு ஒரு மெய்டு மாதிரி இருக்க, வீட்டு வேலை செய்ய தான் நீ லாய்க்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், என்னவே நீங்கள் இப்படி கீழ்த்தரமாக பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த லீ சொல்கிறான், அம்மா அப்பா வந்துட்டு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவர் உண்மையை தானே சொல்கிறாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க மதர் இன்லாவுமே கரெக்டாக தான் என் பையன் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு அப்படியே மெய்டு மாதிரி தான் இருக்க, கண்டிப்பாக ஷாவ்ஷி வந்து திரும்ப என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வாழ்வாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு லில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக போவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே அந்த குயானுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அப்போ அங்கே கால் வந்ததுமே பார்த்தாங்க அவன் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா இவன் வாங்கின இடத்தோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகி அடி ஆழத்துக்கு போயிடுது. பட் நம்ம ஷாவ்ஷி வாங்கினது ஆகாசத்தோட லெவலுக்கு விலை ஏறி போயிடுது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணும்போது அப்போ அங்கே லில்லி ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் நடுத்தருவில் தான் குடும்பத்தோடு நிற்க போகிறீங்க, ஷாவ்ஷி உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கிடையாது, அவள் லீஷாவை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை தான் மேரேஜ்மே பண்ணிக்குவா, ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோமாயிட்ட அடித்ததுமே அப்போ அங்கே அந்த லீட்டை உன்னோட அம்மாவை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணுறான், நீ எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டியான்னு சொன்னதும் நான் கேம் விளையாண்டுட்ருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கண்டிப்பாக ஷாவ்ஷி என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அவன் பேச அவங்க அம்மாவும் என் பையன் இன்னும் பார்க்க எவ்வளோ எங்கே இருக்கான், என் மருமக கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பா, அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த லிலியை பார்த்து எங்கள் குடும்பத்தை கெடுக்காமல் பேசாமல் இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு அப்போ தான் தன்னோட தப்பே ரியலைஸ் ஆகுது. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்காகவா இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எங்கள் பொக்கேவை எடுத்துகிட்டு ஹீரோயினை மீட் பண்ண வந்ததுமே அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவளோட ஹஸ்பண்ட் நானுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு நீ எனக்காக சப்போர்ட் பண்ண தானே வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் உனக்காக சப்போர்ட் பண்ண வரேன், நான் இப்போ மேடம்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இதுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜியாவுமே உடனே அவளை பார்த்துட்டு நான் உன்னோட அப்பா தாம்மா வந்திருக்கேன், நீ அம்மாட்ட சொல்லி என்னை மீட் பண்ண வர சொல்லுன்னு சொன்னதும் உங்களுக்கு இப்போ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் ஒரு புவரான கேர்ள், என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் பையன் லியே தானே உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அவன்கிட்ட போய் கொஞ்சங்கன்னு சொன்னதும் நீ இப்படி அப்பாட்ட இப்படிலாம் பேசலாமா, எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடு, அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் திரும்ப அங்கே மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசினதும் நீ தேவையில்லாமல் இங்கே கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ வாங்கி வச்ச லோன்னால உன்னோட வீட்டை சேல்ஸ் பண்ணி அதை அடைக்க வேண்டிய நிலைமை இருக்குது, ஸோ அந்த வீட்டுக்கு நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நான் நம்ம மோசமாக மாறினேன், வாங்கின கடனை அடைக்க சொன்னால் நான் மோசக்காரியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் அங்கே அவனுமே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். அங்கே போலீஸுமே வச்சு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். பிறகு வீட்டில் அங்கே லீனாவோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் திரும்ப உனக்காக தான் சைனா ரிட்டர்ன் வந்திருக்கா, நீ அவளை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என்னால் அவளை மேரேஜ் பண்ண முடியாது, நான் அவளை லவ் பண்ணலைன்னு சொன்னதுமே தாத்தா சின்ன பிள்ளை மாதிரி அங்கே அழுதுட்டு இருக்காங்க, என் பேரம்பேத்தி மூஞ்சை பார்க்காம செத்து போயிடுவேன் போல, இவன் வயசான மூஞ்சவே நான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே அழுகும்போது அப்போ அங்கே லீனா தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறா. பிறகு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு ஈஷாவோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அதை பார்த்துட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஃபியான்சே இதை பற்றி அவன் எப்பயுமே நம்மக்கிட்ட சொல்லலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. சரி இப்போ வரைக்குமே அங்கே லீஷா எதுக்காக மேரேஜ் பண்ணாமல் இருக்கான்னு தெரியுமான்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது, அவன் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான் அதனால தானே சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீங்கள் அவ்வளோதான் அவனை புரிஞ்சு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லீஷாவிட்ட கால் பண்ணிவிட்டு நான் உன்கிட்ட பேசணும்ப்பா, என்ன பிஸியாக இருக்கியா இல்லை ஃப்ரீயாக இருக்கியான்னு சொன்னதும் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஃபோனை பண்ணி விட்டு இப்போ நீ பேச அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொன்னதும் ஹீரோயின் அதே மாதிரி நான் உன்கிட்ட பேசணும், நீ என்ன பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணும்போது இல்லை உனக்கு உண்மை தெரியலையா, அவன் உன்னை விட அவனுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உன்கிட்ட பேசுறதுக்கு அவன் நேரம் ஒதுக்குறான், உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ டயத்தை வேஸ்ட் ஆக்காமல் அவனோட வாழ்க்கையும் வேஸ்ட் ஆக்காமல் நீ ஒரு நல்ல முடிவெடு அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே நம்ம லீஷாவை பார்த்தா அவள் எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருப்பா, என்ன திரும்ப ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு இதை பற்றி அவள் யோசிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அங்கே கால் வந்துடுது, இப்படி பாட்டி மயக்கமாயி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு அவங்களுக்கு. அப்போ அங்கே நர்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் பாட்டிக்கு சரியாகும்னு சொன்னதும் ஏன்னா முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி போய் கேட்டதுமே இல்லைப்பா சினிமாலெல்லாம் இப்படி தானே நடக்கும், அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அங்கே அவள் பாட்டியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அவன் நீட் எல்லாம் வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி பாட்டி அங்கே முழிக்க வச்சிடுறான். இப்போ பாட்டி அங்கே அவகிட்ட நீ தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை யோசிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இப்படியே எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அங்கே லீஷாவுட்டையுமே நீ கிளம்புனா இதான் சாவையா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேயா, நீங்கள் ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி நம்ம ஜியா கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த லியா அவளை போட்டு அடிச்சுட்டு நீ எதுக்காக இந்த வீட்டில் பிறந்த, எங்கள் அம்மா இல்லைன்னா என்ன தான் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, எனக்கே சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க, அவங்க லில்லியோட பிள்ளையாவே என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, நீர் காசு தானே அவங்க என்னை ஏற்றுக்காம விட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் உனக்கு புதுசாக என்ன அம்மா மேலே பாசம் வந்துட்டுருக்கு, காசு எது இல்லைன்றதுக்காக உனக்கு இப்படி பாசம் வருதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நான் உன்னை பேசாமல் இன்றைக்கி போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டுருக்க லீ அவன் மேலே கத்திடுன்னு சொன்னதுமே நீங்கள் அப்படின்னா உங்கள் பிள்ளை என்னை ஏற்றுக்க
பார்த்துக்குவீங்களா? எனக்கு சொத்துல பங்கு குடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. கண்டிப்பா நான் அப்படி பண்றேன்னு சொல்றேன். அப்ப அங்க லில்லி அவங்க மதர் இன் லா எல்லாருமே வந்துடுறாங்க. தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத அவள விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் "நீ என்ன சொல்றியோ நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொன்னதும், "அப்ப என்ன நீங்க பாசமா பார்த்துக்குவீங்களா? உங்க கூட சேர்ந்து வச்சுக்குவீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பா அப்படின்ட்டு சொன்னதும், "கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப பயத்துல தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு" சொல்லிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸுமே அங்க உள்ள என்டர் ஆயிடுறாங்க. "நீங்க வந்துட்டு உங்க பொண்ண விட்டதுமே கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன போலீஸ்ல வந்து புடிச்சு குடுத்துருவீங்க. கண்டிப்பா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இவள நான் உயிரோட விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க அட்டாக் பண்ண போனதும், ஹீரோயின் வேகமா போய் பொண்ண காப்பாத்த புடிச்சுக்கிறா. பட் அவள காப்பாத்துறதுக்காக நம்ம லீஷா ஊடால வந்து விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்க பயந்து போயிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறா. "நீ எதுக்காக இப்படி லீஷாவ பண்ண? வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "நான் உன்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவளுமே தன்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணதுமே, "உண்மையாவா நீ சொல்றேன்னு" சொன்னதும், ஆமான்னு சொல்லும்போது, அப்ப அங்க மேடம் சாருக்கு வந்துட்டு எதுவும் ஆகல. இங்க பாருங்க உங்க வாலெட் மேல வந்துட்டு கத்தி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் கத்தி எடுக்குறாரு. அந்த வாலெட் எடுத்து பார்த்தா அவ சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. இங்க லீய பார்த்தா போலீஸ் வந்துட்டு தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. புள்ள இப்படி தப்பான வழியில போய் செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் "நீ என்னை இவ்ளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்திருக்கலாமே. ஏன் நீ மறைச்சேன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேருமே தங்களோட லவ்வங்க சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் 40 வயசுல வந்துட்டு நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.